வணக்கம் நண்பா. நம்ம எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா அனுபவிச்சிருப்போம். யாராவது நம்மள மதிக்காம, அவமானப்படுத்தும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிருப்போம் இல்லையா? அத பத்தி தாங்க இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இப்போ யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நம்மள மதிக்காம பேசும்போது உடனே அவங்களுக்கு 4 வார்த்தை நறுக்குன்னு பதிலடி கொடுக்கணும் தான் கை துடிக்கும் இல்லையா? ஆனா உண்மையிலே அதுதான் புத்திசாலித்தனமான வழியா? ஒருவேளை அதை விட ஒரு சிறந்த வழி இருந்தா? இன்னது இதுக்கு ஒரு தீர்வு இருக்கான்னு நீங்க கேட்கலாம். அதுவும் சாதாரண தீர்வு இல்ல. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு உத்தி. இன்னைக்கும் அது வேலை செய்யும்னு சொன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த பழங்கால ஞானத்துக்கு பின்னாடி நவீன உளவியலும் இருக்குங்கிறது தான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? முதல்ல நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கஷ்டமான ஆளுங்களை சமாளிக்கிறதுங்கிறது இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனை இல்ல. இது காலம் காலமா இருந்துட்டு வர ஒரு சவால். சரியா சொல்லணும்னா சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே சாணக்கியர்னு ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி, ஒரு தத்துவ ஞானி வாழ்ந்திருக்கார். அவர் அன்னைக்கே ஒரு பிளே புக், அதாவது ஒரு கையேடு மாதிரி ஒன்னு உருவாக்கி வச்சிருக்கார். சமூகத்துல எப்படி புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, சில பேர்கிட்ட இருந்து நாம எப்பவுமே தள்ளியே இருக்கணும். யார் அவங்க? முதல்ல முகஸ்துதி பண்றவங்க. அதாவது நம்ம முகத்துக்கு நேரா ஐஸ் வைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு அர்த்தம். ரெண்டாவது, எல்லாருக்கும் நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னிக்கிறவங்க. இவங்க யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டாங்க. மூணாவதா, சதி திட்டம் தீட்டுறவங்க. இவங்க எப்பவுமே ஒரு கூட்டத்தோட சேர்ந்து தான் குழப்பம் உருவாக்குவாங்க. நாலாவதா, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறவங்க. அஞ்சாவதா, மத்தவங்களை அவமானப்படுத்துறதையும் ஒரு பழக்கமா வச்சிருக்கிறவங்க. இவங்க கிட்ட வந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்றார். அப்போ யார்கிட்ட மரியாதை காட்டலாம்? யாருடைய நட்பு நமக்கு நல்லது? அதுக்கும் அவர் தெளிவா சொல்றார். நல்லவங்களோட நட்பு வச்சுக்கணும். பேசும்போது இனிமையா பேசணும். நம்ம தப்புல இருந்தும் சரி, மத்தவங்க தப்புல இருந்தும் சரி பாடம் கத்துக்கணும். எப்பவும் பணிவா இருக்கணும். தொடர்ந்து புதுசு புதுசா கத்துக்க ஆர்வம் காட்டணும். இந்த குணங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம மரியாதையும் நேரமும் தகுதியானது. சரி, இது பழங்காலத்து ஞானம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நவீன அறிவியல், அதாவது சைக்காலஜி, இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? ஒருத்தரோட சாதாரண வார்த்தைகள் கூட நம்மள அவ்வளவு ஆழமா குத்தி கிழிக்குது. உளவியல்ல இத அனுதாபமற்ற உளவியல் இரைச்சல்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் நம்மள நோக்கி கோபமாவோ ஆக்ரோஷமாவோ பேசும்போது அது வெறும் வார்த்தைகளா நம்ம காதுக்குள்ள போறதில்ல. நம்ம நரம்பு மண்டலம் அதை ஒரு அபாய சிக்னலா எடுத்துக்குது. உடனே நம்ம உடம்பு ஒரு விதமான மன அழுத்த நிலைக்கு, அதாவது ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போயிடுது. குறிப்பா ஒருத்தரோட நடத்தையில ஒரு நிலைத்தன்மை இல்லைன்னா என்னாகும் தெரியுமா? அதாவது சில நேரம் ரொம்ப அன்பா பேசுவாங்க, அடுத்த நிமிஷமே நம்மள கண்டுக்காம போயிடுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி நடந்துக்கும் போது நம்ம மூளைக்கு ஒரே குழப்பமாயிடும். நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு காரணம் தேட ஆரம்பிக்கும். இதனால என்னாகும்னா நாம அந்த நபரையே சுத்தி சுத்தி யோசிக்க ஆரம்பிப்போம். இது ஒரு விதத்துல அந்த நபர் மேல நம்மளோட பற்றுதலை இன்னும் அதிகமாக்கிடும். சோ இதோட விளைவு என்ன? அவங்களோட அந்த நிலையற்ற தன்மை நமக்கு ஒரு பெரிய ஆவேசமாவே மாறிடும். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இது உங்க தப்பு இல்ல. இது ஒரு இயல்பான உயிரியல் எதிர்வினை. சரி, இப்போ இந்த பழங்கால ஞானத்தையும் நவீன அறிவியலையும் புரிஞ்சுக்கிட்டோம். இத வச்சு நாம என்ன பண்ணலாம்? வாங்க, இதுக்கான சில பிராக்டிக்கலான கருவிகளை பத்தி பார்க்கலாம். இத உங்களுடைய புது சூப்பர் பவர்ஸ்னே சொல்லலாம். முதல் சூப்பர் பவர் எதிர்வினையாற்றுவதற்கும் பதிலளிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான். எதிர்வினையாற்றுதல்ங்கிறது உடனடியா உணர்ச்சி வசப்பட்டு தற்காப்புக்காக பண்றது. இதுல உங்க கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்காது. ஆனா பதிலளித்தல் அப்படி இல்ல. அதுக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அது ரொம்ப நிதானமா உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். ரெண்டாவது சூப்பர் பவர் கவனிப்பாளர் மாற்றம். ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் உங்ககிட்ட சண்டை போடும்போது அந்த சண்டையில நீங்களும் ஒரு கதாபாத்திரமா இறங்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்க ஒரு ஆடியன்ஸ் மாதிரி மனசெலவுல கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. ஓகே, இந்த கேரக்டர் இப்போ ரொம்ப கோவமா கத்துது அப்படின்னு ஒரு படம் பாக்குற மாதிரி கவனிங்க. இப்படி பண்றது மூலமா அந்த உணர்ச்சி வசப்படுற நிலையில இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். மூணாவது சூப்பர் பவர், அனுப்பியவருக்கே திருப்பி அனுப்புதல். இது ஒரு பவர்ஃபுல்லான மனோபாவம். எப்படின்னா, ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துற வார்த்தைகளை ஒரு குப்பை பை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதை அவங்க உங்ககிட்ட கொடுக்க முயற்சி பண்றாங்க. அதை வாங்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது யாரு? நீங்க தான். நீங்க அதை வாங்காம, வேண்டாம், இது உங்க குப்பை, நீங்களே வச்சுக்கோங்கன்னு மனசளவுல சொல்லிடலாம். ஆமாங்க, நல்லா ஞாபகம் வச்சுப்போங்க. அது அவங்களோட குப்பை. அதை நீங்க தூக்கி சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான வல்லமைய இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதுதான் தந்திரமான மௌனம்.
சில நேரங்கள்ல நம்ம எதுவுமே பேசாம இருக்கிறது தான் நம்ம கொடுக்கக்கூடிய மிக உரத்த பதிலா இருக்கும். எப்படி? ஒரு ரொம்ப சிம்பிளான கருவி மூலமா. அதுதான் எண் 3. ஒருத்தர் நம்மள காயப்படுத்துற மாதிரி பேசும்போது உடனே பதில் சொல்லாம மனசுக்குள்ள 1, 2, 3 அப்படின்னு ஒரு 3 செகண்ட் இடைவெளி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன இடைவெளி உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும், உங்களை கோபப்படுத்தினவங்கள சங்கடப்படுத்தும். நீங்க தேவையில்லாம எதையாவது பேசிட்டு அப்புறம் வருத்தப்படுறத தடுக்கும். முக்கியமா அடுத்து என்ன பேசலாம்னு யோசிக்க உங்களுக்கு டைம் கொடுக்கும். அடுத்த டெக்னிக் கயிற்றை விடுதல். இதை எப்ப பயன்படுத்தணும்னா, சில விவாதங்கள் முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கும். நீங்க சொல்றத அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த விவாதத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட்டுடணும். கயிறு இழுக்கிற போட்டியில ஒரு பக்கம் கயிற்றை விட்டுட்டா அந்த போட்டி அங்கேயே நின்னுடும் இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். சண்டைய தொடர வேண்டான்னு முடிவு பண்ணுங்க. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வர்றோம். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட உண்மையான இலக்கு அந்த சண்டையில ஜெயிக்கிறது கிடையவே கிடையாது. நம்ம மன அமைதிய பாதுகாத்துக்கிறது தான். சில சமயம் சண்டை முடிஞ்ச பிறகும் நடந்ததையே திரும்ப திரும்ப மனசுல ஓட்டி பாப்போம் இல்லையா? அப்படின்னா அந்த நபர்கள் உங்க மனசுக்குள்ள வாடகையே கொடுக்காம தங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி எண்ணம் வரும்போது அது ஒரு பாப்அப் விளம்பரம் மாதிரி நினைச்சு மனசளவிலேயே அந்த க்ளோஸ் பட்டனை அழுத்திடுங்க. அவ்வளவுதான். இந்த விஷயத்த சாண்டி ஜெருக் சொன்ன ஒரு மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது, நான் அடுத்தவங்கள திருத்த முடியாம தோத்து போறத பத்தி கவலைப்படல, ஆனா அந்த சண்டையில நான் என்னையே தரம் தாழ்த்திக்காம பாத்துக்கணும். இதோட அர்த்தம் என்னன்னா, மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றதை விட நம்மள நாம கண்ட்ரோலா வச்சுக்கிறது தான் முக்கியம். கடைசியா இந்த ஒரு கேள்வியும் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மன அமைதிங்கிறது